அனைத்து மாணவர்களுக்கும் இனிய வணக்கம். ஆ பார்ப்போம் இப்போ பாரதியார் என்கின்ற கவிதை நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே சொன்னது போல முதுதம்பி புலவர் நல்ல தம்பி என்கின்ற ஒரு புலவரால் எழுதப்பட்ட கவிதையாக பாரதியார் காணப்படுது. எனவே இந்த பாரதியார் தமிழ் உலகத்தில் புலவர்கள் மத்தியில் வாசகர்கள் மத்தியில் எப்படி பார்க்கப்பட்டார், அவரது கவிதை எத்தகைய தன்மையுடையது என்கின்ற ஒரு விஷயத்தை அழகா சொல்ல வரார். சரியா? எனவே மிக அருமையான கற்பனை நயம் அவர்கிட்ட இருக்கு. சரி, அப்போ ஒரு கவிதை எடுத்துக்கொண்டால் அதில் உருவம் உள்ளடக்கம் கட்டாயம் இருக்கும். உருவம் என்பது வேறு, உள்ளடக்கம் என்பது வேறு. உள்ளடக்கம் இங்கு எதை சொல்ல வருது அப்படின்னா பாரதியார்ன்ற பெருமையை சொல்றது, பாரதியார் சிறப்பு. பாரதியார் எத்தகைய அடிப்படையில் ஏனைய கவிஞர்களிலிருந்து மாறுபடுகிறார், பாரதியார் என்னென்ன போக்கை தமிழ் கவிதை உலகிற்கு கொண்டு வந்திருக்கிறார், பாரதியார்ட கவிதையின் சிறப்பம்சங்கள் என்ன என்கின்ற பல்வேறுபட்ட விடயங்களை என்னது இதை சொல்ல வரார். சரியா? ஓகே. அந்த அடிப்படையில் பாருங்க பிள்ளைகள், பாரதி என்றொரு தாமரை பூத்தது பாரத நாடனும் வாவியிலே, அதன் சீரிதழ் ஆயிரம் செங்கதிர் போலொளி செய்து விளங்குது பூமியிலே. பாருங்க, நேரடியா ஒரு சிறுகதையாக, ஒரு நாவலாக, ஒரு உரைநடையா நம்ம நேரடிய விஷயத்த சொல்ற மாதிரி கவிதையில சொல்றது இல்லை. கவிதை என்னது, கொஞ்சம் நயம்பட சொல்லும், சுருக்கமா சொல்லும். சரியா? அதுக்குள்ள நிறைய படிமம் இருக்கும், காட்சி படிமம் இருக்கும், அணிகள் இருக்கும். சரியா? ரத்தின சுருக்கமாக இருக்கும், ஆனால் அது உள்ளார்ந்த கருத்து உள்ள இருக்கும். அதை நம்ம என்னது நம்ம உய்த்துணர வேண்டும். சரியா? பாருங்க, இதுல பாரதி என்றொரு தாமரை பூத்தது. இப்போ பாரதி ஒரு உயர்திணை, அப்ப பூத்தது என்பது ஒரு பயனிலை வந்து என்னது அக்ரிநிலை முடிஞ்சிருக்கு. இப்போ இந்த இடத்துல பாரதி என்றொரு தாமரை பூத்தது என்கின்ற போது பாரதியார் ஒரு தாமரையாக, ஒரு அக்ரிணை பொருளான தாமரையாக உருவாக்கப்பட்டுள்ளார். எனவே பாரதியை தாமரையாக கவிஞர் முதல் வரியிலே சொல்றார். சரியா? அப்ப ஒரு ஏனைய பூக்களை விட தாமரை பூக்கு என்ன சிறப்பு? என்ன சிறப்பு? இதழ்கள். இதழ்கள் என்னது, அதிகமான இதழ்கள் இருக்கும். அதுவும் அந்த பூ வந்து ஒரு பிரகாசமானதா இருக்கும். சூரியனை கண்டோன்னு என்ன செய்யும், அது என்ன செய்யும், மலரும். மற்ற சந்தர்ப்பத்தில் குவியும். இதெல்லாம் ஒரு பண்பு அதுக்குள்ள இருக்கு. சரியா? அது இல்லாம இதுல வந்து தாமரை என்கின்ற அந்த பூவை ஏன் சொல்லியிருக்காருங்கிற, நிறைய மல்லிகை இருக்கு, ரோஜா இருக்கு, சொல்லியிருக்கலாம். ஆனா ஏன் இந்த இடத்துல தாமரையை சொல்ல வராருங்கிறத நம்ம போக போக தெரியும். என்ன அடிப்படையில் அந்த தாமரை பூவை இங்கே கொண்டு வராரு அப்படின்ட்டு. அப்படியே பாரதி என்று தாமரை பூத்தது அப்படிங்கின்ற போது அப்ப பாரதி வந்து ஒரு தாமரையாக உருவாக்கப்பட்டுள்ளார். எனவே பாரதி வந்து ஒரு பூவாக உருவாக்கப்பட்டுள்ளார். அடுத்ததுதான் பாருங்க, ட்விஸ்டே இருக்கு. பாரத நாடனும் வாவியிலே. எனவே இந்த இடத்துல பாரத நாடு என்பது முழு இந்தியாவை, தமிழ்நாடை மட்டும் சொல்லல, ஒட்டுமொத்த இந்தியாவையுமே பாரத நாடுன்னு சொல்றோம். சரியா? எனவே இங்கு பாரத நாடு, இந்தியா ஒரு வாவியாக, ஒரு குளமாக உருவாக்கப்பட்டுள்ளது. எனவே அந்த குளமான அந்த என்னது அந்த தமிழ்நாடு அல்லது இந்தியாவிலே ஒரு பூ பூத்திருக்கின்றது, அந்த பூவின் பெயர் தான் பாரதி. எனவே இங்கு பாரத நாடை வாவியாகவும் பாரதியாரை அந்த வாவியில் மலர்ந்த பூவாகவும் சொல்றாரு. விளங்குதா? அப்ப பாரதி என்று ஒரு தாமரை பூத்தது பாரத நாடனும் வாவியிலே, அதன் சீரிதழ் ஆயிரம் செங்கதிர் போலொளி செய்து விளங்குது பூமியிலே. அதன் சீரிதழ் பாருங்க, நல்லா பிரிச்சு வாசிங்க. அதன் சீரிதழ் ஆயிரம் செங்கதிர் போலொளி செய்து விளங்குது பூமியிலே. எனவே அதன் சிறப்பு பொருந்திய, சீரிதழ் என்பது என்னது, சிறப்பு பொருந்திய அந்த இதழ்கள் ஆயிரம் செங்கதிர் போல. செங்கதிர் எங்க இருக்கும்? சூரியன்ல இருக்கும். சரியா? சூரியன்ல கதிர்கள் இருக்கும், செங்கதிர் வந்து சூரியன்ல இருக்கும். அது எதோட சம்பந்தப்பட்டது? வெளிச்சத்தோட சம்பந்தப்பட்டது, சுடரோட சம்பந்தப்பட்டது, வெம்மையோட சம்பந்தப்பட்டது, வெப்பத்தோட சம்பந்தப்பட்ட விஷயம். எனவே இங்கு தாமரை தாமரையாக யார பாரதிய தாமரையா சொல்லிட்டு அந்த தாமரையில் உள்ள இதழ்கள் இருக்குது, அந்த இதழ் எப்படி இருக்குன்னு கேட்டா அதுக்கு ஒரு ஓமைப்படுத்துறாரு. செங்கதிர் போல. செங்கதிர் என்னது பாருங்க, இது பாரதி தாமரைங்கிறது ஒரு உருவகம். அந்த தாமரை வந்து யாருக்காக? பாரதிக்காக உருவகப்படுத்தப்பட்டிருக்கு. எனவே அந்த 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 பூவில் உள்ள, அந்த தாமரையில் உள்ள அந்த இதழ்கள் எதாக ஓமைப்படுத்தப்பட்டிருக்குன்னு கேட்டா சூரியன் அந்த கதிர்களுக்கு. எனவே அந்த சிறப்பு பொருந்திய அந்த மலரின் அந்த இதழ்கள் ஆயிரம் செங்கதிர் போல, ஆயிரம் செங்கதிர்கள் போல, அந்த ஒளிக்கற்றைகள் போல ஒளி செய்து விளங்குது பூமியில். இந்த பூமிக்கு ஒளியை பாய்ச்சுகின்றதாம். சாதாரணமா பூ வந்து ஒளியை பாய்ச்சாது. சரியா? ஒரு பூ வந்து
ஒளியை பாய்ச்சாது, வெளிச்சத்தை தராது. சரி, இருட்டில் அந்த தாமரை இருக்கும் தானே, அது அந்த அந்த குளம் வெளிச்சமாக இருக்கணுமே, அப்படி ஒளியை தந்தா இல்லை. இந்த இடத்துல என்ன சொல்ல வராருன்னு கேட்டாக்கா, இப்போ உள்ளார்ந்த அர்த்தத்துக்குள்ளே போகும். இந்த பாரத நாடு பார்த்தோன்னே ஒரு குளமாக இருக்கக்கூடிய பாரத நாடு, அந்த பாரத நாட்டுக்கு ஒரு சிந்தனை பூர்வமான ஒரு ஒரு வெளிச்சத்தை, ஒரு அறிவு, அஞ்ஞான இருளை நீக்கி மெய்ஞானத்தை போதிக்கக்கூடிய கவிதைகளை இவர் படைத்திருந்தார். எனவே அதை தான் அவர் சொல்ல வர்றாருன்னு கேட்டால், அந்த 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 பாரதி வந்து தாமரையாக சொல்லப்பட்டாலும் அந்த தாமரை உள்ள இதழ்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் பாரதி எழுதிய கவிதை, சிறுகதை, தெரியுமா? அவருடைய இலக்கியம் இருக்குது. ஒவ்வொரு இதழும் ஒவ்வொரு இலக்கியம் சார்ந்தது. அது குயில் பாட்டாக இருக்கலாம், கண்ணன் பாட்டாக இருக்கலாம், பெண் விடுதலையாக இருக்கலாம், எது வேண்டுமானாலும் இருக்கலாம். எனவே அந்த இலக்கியம் தரம் வாய்ந்ததாக இருக்கிறதோடு வாசிக்கின்ற அந்த வாசகர்கள் மத்தியிலே, இந்த தமிழ்நாட்டு மக்களின் மத்தியிலே, அந்த பாரத நாட்டில் உள்ளவர்களுக்கு மத்தியிலே, எனது அவர் உள்ளத்திலே ஒரு புதிய ஒரு வெளிச்சத்தை, சிந்தனை மாற்றத்தை என்ன செய்தான், அது பாய்ச்சுகிறதுங்கிற அடிப்படையில் தான் இந்த சொல்ல வர்றார் கருத்து. விளங்க என்ன சொல்றேன்ட்டு? அப்ப பாரதி என்றொரு தாமரை பூத்தது பாரத நாடுனும் வாவியிலே, அதன் சீரிதழ் 1000 செங்கதிர் போலொளி செய்து விளங்குது பூமியிலே. விளங்குதா? அப்ப பூமினா அது வந்து ஒரு இடவாகு பெயர். அந்த பூமிங்கிறது எதைன்னு கேட்டா, அந்த எதை சொல்ல வருது, அந்த இடவாகு பெயர் என்னது, இடத்தை குறிக்காம அதனோடு தொடர்புடைய பிரிதொன்றை குறிக்கிறது தானே ஆகு பெயர்னு சொல்றோம். இப்போ இடவாகு பெயர் இடத்தை குறிக்காது, அந்த இடத்தோடு தொடர்புடைய அந்த மக்களை குறிக்கும். எனவே மக்கள் மத்தியில ஒரு பெரிய ஒரு பாய்ச்சலை, வெளிச்சத்தை, அஞ்ஞான நீக்கத்தை விடுத்து ஒரு மெய்ஞானத்தை, ஒரு பகுத்தறிவை இந்த கவிதைகள் உண்டு பண்ணியது என்கின்ற ஒரு விஷயத்தை அவர் சொல்றார். தெளிவா முதலாவது பந்தி விளங்கிடுச்சா? போடுங்க, ரியாக்ட் பண்ணுங்க, ஹார்ட் போடலாம், லைக் போடலாம். ஓகே, வெரி குட். இந்த நறுமலர் கூம்பிடுமோ, இதன் இன்பம் என்றாயினும் குண்டிடுமோ, உயர் சிந்தனை யாமெனும் வானுலகேறி திளைத்திரளாமது சாம்பிடுமோ. அப்போ ஒரு கேள்வி கணைகளை தொடுக்கிறார். எப்படி? இந்த நறுமலர் கூம்பிடுமோ. அப்ப இந்த நறுமலர்னா எந்த நறுமலர்? எந்த நறுமலர்? பாரதி. சரி, இந்த நறுமலர் அந்த வாசம் மிக்க நிறைய அந்த மலர் கூம்பிடுமோ என்றால் வாடி விடுமோ. யோசிச்சு பாருங்க, ஒரு மலர் பூத்து குலுங்குறதுக்கும் மலர் வாடி போறதுக்கும் உள்ள வித்தியாசம் விளங்கண்ணா. மலர் வாடுனா பார்க்க நல்லா இருக்குமா? இல்லை. சரியா? அப்ப அந்த நறுமலர் எப்பவுமே வாடாதுன்னு என்னன்னு கேட்ட பிள்ளைகள் இங்க மலரை சொல்லல. அதாவது இந்த இடத்துல பூவை சொல்லல, பூ வாடி விடுமோன்னு கேட்கல. அப்ப பூ யார உருவகப்படுத்தப்பட்டிருக்கு? யார்? பாரதியார். எனவே பாரதியார் அந்த கவித்துவம் தந்திருக்கக்கூடிய, அந்த கவிதை தரக்கூடிய அந்த பாய்ச்சல், வீரம், நம்ம முதல்ல கூட பார்த்துதானே, அக்கினி கொஞ்சொன்று கண்டேன், அதை ஆங்கொரு காற்றினில் பொந்திடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு, தனல் வீரத்தில் குஞ்சென்று மூப்பென்றும் உண்டோ. பாருங்க, அதை வாசிக்கும் போது ஒரு உற்சாகம் ஒன்று பிறக்குது. தேடிச்சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிகு உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரைக்கூடி கிளப்பருவம் மீது கொடுங்கூற்றுக்கிறேன் பின் மாயும் சில வேடிக்கை மனிதர்களைப் போல நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. எப்படி ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வு நமக்கு ஏற்படுது, ஒரு உற்சாகம், மோட்டிவேஷன் நமக்கு வருது. எனவே இந்த நறுமலர் கூம்பிடுமோ, வாடி விடுமோனா அது தரக்கூடிய அந்த அந்த வீரம், அந்த அன்பு, அந்த கவிதைகள் நிறைய இருக்கு. அது வீரம் தரக்கூடிய கவிதைகள் இருக்கு, ஆன்மீகத்தை தரக்கூடிய கவிதைகள் இருக்கு, காதலை தரக்கூடிய கவிதைகள் இருக்கு. எனவே அந்த நறுமலர்னா அந்த பாரதியார் சொல்ல, அந்த நறுமலர் உள்ள இதழ்கள் வந்து பாரதியார் கவிதைகள் அது வாடி விடுமோனா அது செயலிலிருந்து விடுமோ. எத்தனையோ கவிஞர்கள் வந்தாங்க, எல்லாரையும் நம்ம நினைவுபடுத்திக் கொள்றதில்ல, 10ஓட 11 போயிடுவாங்க. ஆனால் இவர் வந்து தனித்துவமாக நிற்கிறாரு. அவர் இன்னும் காலம் போகும்போது இல்லாமல் போயிடுவாரோ? மற்றவங்களோட ஏற்கனவே இருந்த கவிஞர்கள் எப்படி அவங்களோட புகழ் இல்லாமல் போனது அந்த மாதிரி போயிடும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கிறாரு. கூம்பிடுமோ இதன் இன்பம் என்றாயின், அந்த கவிதைகள் தரக்கூடிய சந்தோஷம், இன்பம், அந்த அந்த வாசித்த மாத்திரத்திலே உள்ளத்தில் ஏற்படக்கூடிய அந்த கிளர்ச்சியை இல்லாமல் போயிடுமோ கொஞ்ச காலத்தில் அப்படின்னு அவர் கேள்வி கேட்கிறார். யார்கிட்ட கேட்கிறாரு? வாசகர்கிட்ட கேட்கிறாரு. உயர் சிந்தனை யாமெனும் வானுலகேறி திளைத்திடலாமது சாம்பிடுமோ. சரியா? உயர் சிந்தனை யாமெனும் வானுலகேறி திளைத்திடலாமது சாம்பி என்ன சொல்ல வருது இந்த இடத்துல? சாம்பிடுமோ. சரியா? அதுவும் வந்து வாடி விடுமோங்கிற மாதிரியான பொருட்குள்ள தான் வருது. சரியா? சாம்புதல் அது சாம்பிடுமோனா வாடி விடுமோ அப்படிங்கிற மாதிரியான விஷயம் தான் வருது. அல்லது குன்றுதல் அதாவது குறைவுபடுதல். சரியா? குன்றி விடுதல் அப்படிங்கிற மாதிரி வரும். சரியா? ஓகே. அப்ப உயர் சிந்தனையாமனும் அந்த கவிதையை நம்ம வாசிக்கும் போது உயர்ந்த சிந்தனையில் இருக்கிற தாழ்வான சிந்தனையும் இருக்கு, உயர்ந்த சிந்தனையும் இருக்கு. மற்றவனை நினைத்து அவன் அழிந்து விடணும், அவன் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சோம்னா அது என்னது? தாழ்வான சிந்தனை. மற்றவங்க வாழணும், சரியா, மற்றவர்கள் சிறப்பாக இருக்கணும். பாருங்க, ஒருவருக்கு உணவில்லையேல், இந்த உலகில் ஒருவருக்கு உணவில்லையேல் இந்த ஜகத்தை அழித்திடுவோம்னு சொல்றாரு. யோசிச்சு பாருங்க,
விளங்குது அந்த பொது பாங்கு அவர் இருக்கு. சரியா? அப்போ தெரிந்த அவங்களோட மனைவி வந்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஒரு ஒரு சந்தர்ப்பத்தில் வயிறாங்கன்னா ஏசுகிறாங்க. இங்கே பாருங்க நமக்கு வீட்டில் ஆக்குறதுக்கு அரிசி இல்லை, இப்படியே நீங்கள் ஊர் ஊராக சுற்றி கொண்டிருக்கீங்களே அப்படின்னு கேட்கும்போது சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அவர் என்னது அந்த அந்த சிண்டுன்னு சொல்லுவாங்க, அந்த அரிசி அரிசி கோலை இருக்குதுன்னு அதில் கொஞ்சோண்டு அரிசி இருக்குது. சரியா? காய்ச்சிக்கிட்டு இருக்கையில் அதை தூக்கி அந்த புறாவுக்கெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காராம். சரி, அது இல்லாமல் ஆப்பிரிக்காவில் உள்ள அந்த மக்கள் எவ்வளோ பசி இந்த மாதிரியா நிலைமையில தான் இருப்பாங்க, அவங்களுக்கும் பசிக்குதுன்னுட்டு மற்றவர்களை பற்றி உயிர்மை நேயப்பட்ட அந்த சிந்தனை பூர்வமான ஒரு நபர் அவர் எழுதிய கவிதையும் மிகவும் சிந்தனை பூர்வமானதாக இருந்திருக்கு. எனவே அந்த உயர் சிந்தனையாமெனும் வானத்தை சொல்லியிருக்காங்க, ஏன் ஒரு பள்ளத்தை சொல்லியிருக்கலாம், ஏன்னா உயர்வு வானம்ங்கிறது உயர்ந்தது. எனவே அந்த சிந்தனையாகி அந்த வானத்தில் ஏறி வானுலக ஏறி திளைத்திடலாம். திளைத்தல் என்னது? திளைத்தல் என்னது? அப்படியே ஒன்றித்து போகிறது அல்லது கவிதையோடே அப்படியே சங்கமிக்கிறது. திளைத்திரலாம் அது சாம்பிடுமோ. எனவே அந்த கவிதை எப்போதுமே அது குறைவுபடாது, வாடி விடாது, அது அதோட பயன் குன்றி விடாது, எப்போதுமே ஒரு உறுதியாக நிலைத்த தன்மை உடையதாக காணப்படும்னு சொல்றாரு. தெளிவா தெளிவா ரெண்டாவது பந்தி. இப்போ இதெல்லாம் பார்த்து நம்ம கேள்விக்கு போவோம். இப்போ முதல்ல ஆழமாக விளங்குவோம், இந்த ஒவ்வொரு வரியும் ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம விளங்குவோம். சரிதானே? அடுத்ததுக்கு போமா? ஓகே. சந்த மிகுந்திடு சிந்தன வந்தது சாரலருவிகள் போல் விழுந்தே, தமிழ் சிந்தை உருக்குது செம்மை பெருக்குது சித்திரம் காட்டுது புத்துயிர் போல. என்னவா? சந்த மிகுந்திடு சிந்தனை வந்தது. அப்ப சந்தம் என்றால் சத்தம். சரி, இப்ப சல பல பல எதுகை மோனை இருக்குதானே. இப்ப நம்ம டி ராஜேந்திரன் எடுத்துட்டா, வாடாயே மச்சி வாழக்கா பஜ்ஜி உன்னண்ணா பிச்சு போட்டுருவேன் பஜ்ஜியும் பாரு. அப்போ அந்த அதில் சந்தம் ஒன்று இருக்குன்னா எதுகை முனையில் தான் அவர் பேசுவார், அடுக்கு தொடர்களாக பேசுவார். எனவே இந்த கவிதைகளும் சந்தம் மிகுந்ததாக இருக்கும். சந்தம் மிகுந்தனா அந்த ஒரு இசை இருக்கும் அதுக்குள்ளே. பாருங்க, நம்ம முதல்ல ஒரு பாட்டு கேளடா மானிடா அந்தந்த பாடல் எடுத்துக்கலாம். அல்லது என்ன இப்போ எனது நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே நீங்கள் எல்லாம் அற்பமாயைகளோ உண்மையில் ஆழ்ந்த பொருளிலேயோ பாருங்க, ஒரு ரைமிங்காக கடற்கரைன்னு வருது பாருங்க. அதை வந்து மியூசிக் போகிற அளவுக்கு அந்த சொற்கள் வந்து நல்ல சந்தம் மிகுந்ததாக காணப்படுது. எனவே சந்தம் மிகுந்திடு சிந்தனை வந்தது. சிந்தனானது சிந்து பாடல். சரி, அது நாட்டுப்புற யாப்பு தன்மை கொண்டது அந்த சிந்துங்கிறது, சிந்து யாப்பு. எனவே சந்த மிகுந்திடு சிந்தனை வந்தது. ஒரு பாட்டு இருக்கு, பாடறியேன் படிப்பறியேன் பள்ளிக்கூடம் தான் அறியேன் ஏடறியேன் எழுத்தறியேன் எழுத்து வகை நான் அறியேன் ஒரு பாட்டு இருக்கு, சிந்து பைரவின்னு ஒரு படத்தில். சரி, அந்த மாதிரி இந்த கவிதையில் அந்த அவரோட கவிதையை எடுத்துக்கொண்டா சந்த மிகுந்திடு சிந்தனை வந்தது பாடல் மாதிரி இருக்கு. சரியா? சாரல் அருவிகள் போல் விழுந்து. சாரல் அருவி என்னது? என்ன சாரல் அருவிகள்னா சாரல் நிறைந்த என்னது அந்த அருவி. சரியா? நீர்வீழ்ச்சி. சரியா? அந்த அந்த உங்களுக்கு தெரியும், ஒரு நம்ம ட்ரிப் போனோம்னா நம்ம நீர்வீழ்ச்சிக்கு பக்கத்தில் இருக்கும்போது ஒரு ஒரு சாரல் வந்து வரும் நமக்கு முகத்துக்கு, அந்த காற்றா நமக்கு முகத்தில் அப்படியே வந்து வரணும். ஒரு ஃபீலிங் ஒன்று, ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வு ஒன்று, ஒரு இதமான உணர்வு ஒன்று. எனவே அந்த இதத்தை தரக்கூடியது அந்த சாரல் அருவிகள் போல் விழுகுது. நம்ம விழுகுதுன்னா அப்படியே தண்ணி மாதிரி நம்ம முகத்தில் படுறது இல்லை, அந்த கவிதை அந்த உணர்வை ஏற்படுத்துது. விழுந்து தமிழ் சிந்தை இருக்குது, தமிழ் மக்களின் சிந்தையை அந்த சிந்தனையை உருக்குகின்றதாம். ஏன் இவ்வளவு தூரம் புறையோடி போயிருந்த அந்த சமூகம், சாதி மத ஏற்றத்தாழ்வுகள், பெண்ணிய அடிமை, மது மாது, சரியா, ஏற்றத்தாழ்வு, சரியா, இப்படி இருக்கிற அந்த ஒரு தாழ்வான சிந்தனை இருக்கக்கூடிய நிலைமையில இவர் சாதிய இதுக்கு எதிராக, சரியா, சாதியத்துக்கு எதிராக போராடுறார், பெண் அடிமைத்தனத்துக்கு எதிராக போராடுறார். ஏன்னா புதிய சிந்தனையா இருக்கு. ஏன்னா என்னடா நம்ம இப்படி இருந்துட்டோமே அப்படிங்கிற ஒரு ஒரு குற்ற உணர்வோட இப்படியெல்லாம் இருக்கலாமா, இப்படி நம்ம இருக்கணும் அப்படிங்கிற அந்த சிந்தனை. அதே போல் நம்ம அடிமையாக அந்த அந்த சந்தர்ப்பத்தில் என்னது, வெள்ளையனுக்கு அடிமையாக இருந்த அந்த சமூகத்தில் ஒரு சுதந்திர தாகத்தை ஏற்படுத்தும் முகமாக நிறைய கவிதைகள் அவர் எழுதியிருக்காரு. எனவே அந்த கவிதைகள்லாம் வாசித்தோன்னே என்ன செய்கிறாங்கன்ற எல்லாருக்கும் அந்த சுதந்திர தாகம் வந்து ஏற்படுது, போராட்ட உணர்வு ஏற்படுது. எனவே அதுதான் தமிழ் சிந்தை தமிழர்கள சிந்தனையை உருக்குகின்றதாம், செம்மை பெருக்குது. எனவே அந்த சிந்தனையில் வளத்தை மேலும் மேலும் பெருக்குகின்றது. சிந்தனையின் வளத்தை அல்லது சிந்தனை மேலும் மெருகோட்டுகிறது. சித்திரம் காட்டுது புத்துயிர் போல. எனவே சித்திரம் காட்டுது புத்துயிர் போல என்னது? சித்திரம் என்ன முதலாவது சொல்லுங்க. சித்திரம் என்னது? இப்ப சித்தரித்தலா சொல்லுங்க பார்ப்போம். சித்தரித்தலா சரியான சொல், சித்திரித்தலா சரியான சொல். உங்களுக்கு 8வது வினாவில் இப்படிலாம் வரும் எழுத்துப்பிழை கண்டுபிடிக்கிறது. சித்திரித்தல் என்றால் ஒன்றை போல காட்டுதல். சரியா? எனவே சித்திரம் காட்டுது புத்துயிர் போலனா ஒரு புதிதாக பிறந்த குழந்தை ஒரு அது இப்போ பாருங்க, உலகத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி தானே, கண் வாய் மூக்கெல்லாம் ஒரு உறுப்பு தான். ஆனால் எல்லாருடைய முகத்தையும் வச்சு பாருங்க, வித்தியாசமாக இருக்குது. பிறக்கிற குழந்தைலாம் வித்தியாசம், ஒரே மாதிரி பிறக்கிறது இல்லை. எனவே அதுபோல அந்த புதிய குழந்தையை போல, புதிய ஒரு உயிர் போல, புதிய ஒரு காட்சியை
காட்டுகின்றதாம். அதை என்ன சொல்ல வரான்னு கேட்டா, பாரதியாரோட கவிதை மரபு கவிதை அல்ல, புது கவிதை, நவீன கவிதை. எனவே புதிய ஒரு ஒரு பாய்ச்சல், அதைத்தான் அவரே சொல்றானது, சுவை புதிது, வளம் புதிது, பொருள் புதிது, சோதிமிக்க நவகவிதை அப்படின்னு சொல்றாரு. விளங்குதா? இப்போ நம்ம மகாகவி இருக்காரு, நம்மட மகாகவி இங்க ஈழத்து மகாகவி யாரு? தூணா உருத்திரமூர்த்தி. அவர் ஒரு இடத்துல சொல்றாரு, என்னது கவிதைனா எப்படி இருக்கணும் பாருங்க. அவர் வந்து மகாகவின்னு அவரே வச்சுக்கொண்டார், அவர் புனை பேரா. ஏன்னா பாரதியின் மீது உள்ள ஈடுபாடு. உருத்திரமூர்த்தின்னு சொன்னா கூட ஞாபகம் வராது. சரி, தூணா உருத்திரமூர்த்தின்னு ஞாபகம் வராது. மகாகவி, ஈழத்து மகாகவின்னு ஞாபகம் வந்துடும். ஏன் மகாகவி? சுப்பிரமணிய பாரதியார்ட்ட அந்த அடையா அவரே வச்சுக்கொண்டாரு. அந்த அளவு சிறப்பான கவிதை எழுதக்கூடியவர் தான் அவரும். சரி, அவர் என்ன சொல்றாரு? இன்னவைதான் கவி எழுத ஏற்ற பொருள் என்று பிறர் சொன்னவற்றை நீர் திருப்பி சொல்லாதீர். சோலை கடல் முகில் மேகம் மின்னல் என்பவற்றை மறவுங்கள். மீந்திருக்கும் இன்னல் உழைப்பு ஏழ்மை என்பவற்றை பாடுங்கள்னு சொல்றாரு. அப்ப சாதாரண மக்களின் நடைமுறை, சாதாரண மக்களின் காதல், சாதாரண மக்களின் உழைப்பு, சாதாரண மக்களின் சுரண்டல், இவ்வாறாக இருக்கக்கூடிய சாதாரண விஷயங்களை என்ன நயம்பட அவர் என்ன செய்வாருக்கடா எழுதுகிறார் அந்த கவிதையில். அப்போ இவ்வளவு காலமாக கடவுளை பற்றியும் மன்னர்களை பற்றியும் உயர்ந்த தட்டில் இருக்கக்கூடியவர்களை பற்றி மட்டுமே பேசிக்கொண்டிருந்த தமிழ் சமூகம், இந்த தமிழ் இலக்கியம் சாதாரண மக்களை பற்றியும் அவர்களது நடைமுறையை பற்றியும் அவர்களின் விடுதலையை பற்றியும் பெண்ணிய உரிமை பற்றியும் சமூக விடுதலை பற்றியும் பேசிய போது புதிய ஒரு காட்சியை இந்த கவிதை வந்து காட்ட துவங்கியது. அதுதான் சித்திரம் காட்டுது புத்துயிர் போல அப்படிங்கிற அந்த வரிக்கு என்னது அர்த்தம். தெளிவா? மூன்றாவது பந்தி விளங்கிச்சா? விளங்கி விட்டதோ? ஒரு ஆள் மட்டும் தான் ரியாக்ட் பண்ணிக்கிறீங்க, மற்ற ஆக்கள் அப்படியே அசந்துட்டீங்களா? பார்க்குறீங்களா? நேரடியாக என்னோட இருக்கீங்களா? அப்படி வரணும். நந்தினி, கலைமதி, உஷா, ஃபாத்திமா. ஓகே, வெரி குட் வெரி குட். தாமரை காடிது நித்தலும் செந்தமிழ் தன்னரவெங்கும் சொரிவது பார். என்னது? முதல்ல பாருங்க, ஃபர்ஸ்டா பூன்னு சொன்னாங்க, சரி ஒத்துக்கிட்டோம். அடுத்து கவிதை, அந்த பாரதியார் கவிதையை இதழ்கள்னு சொன்னாங்க, சரியா ஒத்துக்கிட்டோம். சரியா? அந்த இதழ்கள் வந்து சூரியன்ட கதிர்கள் மாதிரி, செங்கதிர் மாதிரி இருக்கு, அதையும் ஒத்துக்கிட்டோம். ஓகே. இப்ப தாமரை காடுன்னு சொல்றாங்க. இப்ப காடுன்னா என்ன பிள்ளைகள்? பூக்கள்லாம் இணைந்தா என்னது? பூக்கள்லாம் இணைந்தா காடுன்னு சொல்றோம். பூச்செடிகள்லாம் இணைந்த காடுகள்னு சொல்றோம். மரங்கள் இணைந்தா என்ன செய்யலாம்? காடுன்னு சொல்லலாம். ஆனா தாமரை எல்லாம் இணைஞ்சா பொய்கைன்னு சொல்லலாம். ஆனா இவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா கவிஞர், தாமரை காடாம். பாருங்க எந்த அளவு காடுங்கிறது அடர்த்தி நிறைய, எனது மரங்கள்லாம் நிறைந்து அடர்ந்து போயிருக்கக்கூடியதான் காடுன்னு சொல்றோம். ஒரே ஒரு மரத்தை வச்சுக்கொண்டு நான் காடு வளர்க்குறேன்னு சொல்லி இயலாது. அப்ப தாமரை காடு இது அப்படின்னா இந்த இடத்துல இப்ப என்னது, இந்த முதல்ல நம்ம அந்த ஒவ்வொரு கவிதையும் ஒரு இதழ்களாக தானே பார்க்கப்பட்டுச்சு. இப்போது ஒவ்வொரு அந்த கவிதையும் இலக்கியம் ஒரு ஒரு பூவாக தனித்தனியாக பார்க்கப்படுது. பூவெல்லாம் ஒவ்வொரு இலக்கியம். ஆரம்பத்தில் பாரதியார் வந்து தாமரை பூவாக சொல்லப்பட்டுச்சு, அதுக்கு பாரதியார் கவிதை இதழ்களாக சொல்லி, இப்போ பாரதியாரோட இலக்கியத்தை தாமரையா ஒரு முழுமையான தாமரையா சொல்லப்படுது. எனவே அந்த தாமரைகள் நிறைய தாமரைகள்லாம் இருந்து அதை காடா சொல்லப்படுது. அப்ப தாமரை காடு இது நித்தலும் செந்தமிழ் தன்னரவெங்கும் சொரிவது பார். எப்படியா? அப்ப இந்த தாமரை காடாம். இதுவே அந்த மலரில் தேன் இருக்கும். சரியா? அப்ப ஒரு மலரில் இருக்கக்கூடிய தேன் என்னது? கொஞ்சம் தான் இருக்கும். அது நிறைய மலர்கள்லாம் இருக்கும்போது அந்த தேன் என்னது? நிறைய தேன்கள் அந்த 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 பொய்கையை சுற்றி அல்லது அந்த இப்போ காடுன்னு தானே சொல்லப்படுது, அந்த காட்டை சுற்றி என்னது இருக்கும். சரியா? எனவே இங்கு தாமரை காடு நித்தலும் ஒரு ஒரு நாள் ஒரு நாளை விட்டு ஒரு நாள் அல்ல, மாசத்துக்கு ஒரு கால இத்தலும் இந்த நாளும் எப்போதும் செந்தமிழ், அந்த செந்தமிழ் குளிர்ச்சி பொருந்திய என்னது தேன் சொரிவது போல தன்னரவெங்கும், தன் அரவு எங்கும் அந்த குளிர்ச்சி பொருந்திய தேன் போல சொரிகின்றதாம் பொழிகின்றதாம் பார்ப்பாயாக நம்மளை சொல்றாரு. விளங்குதா? அந்த அந்த கவிதை தரக்கூடிய அந்த 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 குளிர்ச்சி பொருந்திய தேன்கிறது என்னன்னு கேட்டா அந்த இடத்துல அதை தரக்கூடிய தேன் வந்து தித்திக்கக்கூடியதானே. சரியா? பாட்டு இருக்கு, தித்திக்க தித்திக்க முத்தழகு முருகான்னு ஒரு பாட்டு கூட இருக்கு. அப்ப எனவே இந்த இடத்துல தித்திக்கக்கூடியது தேன். எனவே பாரதியார் கவிதையும் குளிர்ச்சி பொருந்திய தித்திக்கின்ற தேன் தான். எனவே அந்த தாமரை காட்டிலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் இவர் அஜித் சொல்ற மாதிரி தான், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷம் நானா செதுக்கினதுடா அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல அந்த தேன், அந்த தேனாகி அந்த அந்த செழுமை, அந்த இனிமை ஒவ்வொரு நாளும் சொரிந்து கொண்டே இருக்கிறது. சொரிந்து கொண்டே இருக்கிறது. அந்த சொரிதல் அந்த முது சொரிதலா இல்லை, எனது சிந்திக்கொண்டே இருக்கிறது பார்ப்பாயாக அப்படின்னு சொல்லப்படுவாங்க. தாமரை காடு நித்தலும் செந்தமிழ் தன்னரவெங்கும் சொரிவது பா. சரியா? அடுத்து கவனிங்க, அடுத்த நல்ல விஷயங்கள் இருக்கு பாருங்க. 2 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50 51 52 53 54 55 56 57 58 59 60 61 62 63 64 65 66 67 68 69 70 71 72 73 74 75 76 77 78 79 80 81 82 83 84 85 86 87 88 89 90 91 92 93 94 95 96 97 98 99 100 101 102 103 104 105 106 107 108 109 110 111 112 113 114 115 116 117 118 119 120 121 122 123 124 125 126 127 128 129 130 131 132 133 134 135 136 137 138 139 140 141 142 143 144 145 146 147 148 149 150 151 152 153 1
காமரு பாவலராகிய வண்டினம், கவனிங்க, காமரு பாவலராகிய வண்டினம் கண்டன மண்டி கழித்திடல் பார். எனவே காமரு பாவலர்னா காமம்னா என்ன பிள்ளைகள்? காமம்ங்கிறதுக்கான அர்த்தம் என்ன? காமம்ங்கிறது விருப்பம். சரியா? காமம்ங்கிறது ஊடுதல் காமத்திற்கின்பம் அதற்கின்பம் கூடி முயங்க பெறின். இதான் என்னது திருக்குறள். எத்தனாவது திருக்குறள்? 1330வது கடைசி குறள் தான் இது. முதல் குறளை சொல்லிடுவீங்க, அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகுவீங்க. கடைசி குறள் கேட்டால் சொல்ல மாட்டீங்க. சரியா? அப்ப ஊடுதல் காமத்திற்கின்பம் அதற்கின்பம் கூடி முயங்க பெரிய. அப்ப காமம்ங்கிறது என்னன்னு கேட்டா என்னது? விருப்பம். நம்ம ஒரு செய்யுள்ள படிச்சோஞ்சனே, இந்த காமம், காமம்னு ஒரு சொல்ல வந்துச்சு. என்னன்னு சொல்லுங்க பாப்போம். எந்த செய்யுள்னு சொல்லுங்க பாப்போம், யாராவது செட் பாக்ஸ்ல போடுங்க. அந்த மானோட சம்பந்தப்பட்டு, மான் மான் அந்த என்னது படுமழை பொழிந்து பயமிகு புறவின், அதுல இருக்கு பாருங்க, அந்த காமரு ஒரு சொல்லொன்னு வரும். சரியா? அப்ப காமரு பாவலராகிய வண்டினம். எனவே விருப்பமுடைய, அந்த கவிதையின் மீது விருப்பமுடைய பாவலர்களாகிய, பாவலர்னா புலவர்கள், புலவர்கள் புலவர்கள் அந்த கவிதை வாசிப்பவர்கள், அது வாசகர்கள். புலவர்கள் அந்த கவிதையாக்கக்கூடியவர், கவிதை எழுதக்கூடிய அந்த பாவலராகிய வண்டினம். இந்த இடத்துல பாருங்க, தாமரைய பூ, தாமரை பூவை பாரதியா சொன்னவர், புலவர்களும், புலவர்களை என்னது வேற ஏதாச்சும் ரோஸ், வேற ஏதாவது மல்லிகைன்னு சொல்லியிருக்கலாம், சின்னதாக ஏதாச்சும் பூ, ஒரு வாழைப்பூ சரி கூட சொல்லியிருக்கலாம். சரியா? ஆனால் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டால் வண்டினம்னு சொல்கிறார். ஏன் வண்டினம்னு சொல்கிறார்? ஒரு நண்டினம்னு சொல்லியிருக்கலாமே. எல்லாத்துக்கும் லிங்க் இருக்கு பிள்ளைகள். ஏன்னு கேட்டால், இப்போ நம்ம பாரதியாரை தாமரைன்னு சொல்லிட்டோம். அந்த என்னது அந்த என்ன சொல்கிறது, அந்த அந்த தாமரை உள்ள இதழ்களை வந்து ஒவ்வொரு இலக்கியம் கவிதைன்னு சொல்லிட்டோம். அதில் உள்ள தேனை என்னன்னு சொல்லிட்டோம், என்னன்னு சொல்கிறேங்க, அது தரக்கூடிய இனிமை, அது தரக்கூடிய சுவை. சரியா? எனவே அந்த தேனை குடிப்பது நண்டா இருக்குமா? வண்டா தான் இருக்கும். எனவே அந்த இந்த இடத்துல புலவர்கள் வண்டாக சொல்லப்படுறாங்க. அப்ப காமரு பாவலர் ஆகிய வண்டினம் கண்டன மண்டி கழித்திருப்பது. கண்டதும் அவர் கவிதையை, கண்ணன் பாட்டா அப்பா பாப்பா, குயில் பாட்டா அச்சோ அப்படின்னு என்னது சொல்லி என்னது அப்படியே கவர்ந்து இழுக்குது அவங்கள. அப்ப என்ன செய்யுது? இப்ப தேனை வந்து இப்ப நக்கி பார்க்கலாம். சரியா? அதே இப்ப நம்ம என்ன செய்யறோம்? இப்ப தேனை வந்து அப்படித்தானே, அப்படித்தானே நக்கி நக்கி சாப்பிட்றது தானே. ஓகே. ஆனால் இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு தண்ணி குடிக்கிறோம், சாதாரணமாக ஒரு தாகம் இல்லாமல் தண்ணி குடிக்கும்போது குடிப்போம். அதே மிக தீவிரமான ஒரு தாகம், அப்போ என்ன செய்வோம்? பருக மாட்டோம், மண்டுவோம். மண்டுதல், மண்டுதல்னா மடக் மடக் மடக்குன்னு குடிச்சிக்கிட்டே இருக்குது, மன்றது. அதிகமான நீர் வந்து தொண்டைகளுக்கு போகும். போதா குடிச்சிக்கிட்டே இருப்போம். என்னது நிப்பாட்டவே மாட்டோம். அதான் மண்டுதல்ங்கிறது. எனவே அதை கண்ட விடணும், மண்டி கழித்திருப்பனது. அதை வந்து என்னது அந்த மன்றாங்கன்னா மிக அதிகமாக பருகி கழித்திற சந்தோஷப்பட்டு அப்படியே என்னது அந்த இன்பத்திலே லைத்திருக்காங்க. அதை பார்ப்பாயாக. அவ பாரதியாரின் கவிதை மீது கொண்ட ஈடுபாடு, அவர் எப்படி அதை வந்து சுவைக்கிறாங்க, அதில் எப்படி ஈடுபாடு கொள்றாங்கிறது இது அழகா சொல்றாங்க. தெளிவா? தெளிவா? ஓகே. அடுத்து பாருங்க, புத்தம் புதிய சுவை இது. வெரி குட். புத்தம் புதிய சுவை இது, முன்னொரு பூக்களும் இச்சுவை தந்ததில்லை. இப்போ நீங்கள் தேன்லையும் கலப்படம் இருக்கு பிள்ளை. கடையில் வாங்குற தேன் நீங்கள் வாங்கியிருப்பீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கும். என்னது சுத்தமான தேனாக இருக்காது. சில போது சீனி கரைசலாக கூட இருக்கும். அது சீனியை கரைச்சி வச்சு தேன் விற்கக்கூடிய நிலைமையும் இருக்குங்க. சுத்தமான தேன் இல்லை. ஏன்னா அப்போ இங்கு இவர் வந்து தேனை என்ன செய்கிறாங்க, கண்டி என்னது மண்டி கழிக்கிறாங்க. யார்? புலவர்கள். ஏன்னா அதை கழிச்ச பிறகு டேஸ்ட் பண்ணி பார்த்தோன்னு தான் தெரியுது. இப்போ நம்ம வந்து இப்போ வந்து நானாக கடைக்கெல்லாம் போனால், இப்போ தொதல்லாம் இருக்கணும் இல்லை, தொதல் அந்த மாதிரி. சரியா? போய்க்கும்போது சாம்பிள் கேட்குறது, கொஞ்சம் தாங்க சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குதா அப்படின்னு பார்த்துட்டு தான் வாங்குவோன்ட்டு. உண்மைக்கும் அது நல்லா இருக்குன்னு தெரியும்னா அதில் கொஞ்சம் சாப்பிட்றதுல ஒரு ஒரு இது, திரும்ப அடுத்த கடையில் போயிட்டு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். இந்த ஒரு படத்தில் வடிவேல் கேட்குற மாதிரி தான். சரியா? சாம்பிளுக்கே ஒரு கிலோ சேர்த்துருவோம். அந்த மாதிரி இங்கே என்னென்னு கேட்டால், டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது இவங்க டேஸ்ட் பண்ணி மண்டுறாங்க. மண்டின பிறகு அவங்களுக்கு ஒரு ஆச்சரியம். என்னடா அது, இவ்வளோ காலமும் நம்மளும் கவிதை எழுதியிருக்கோம், நிறைய புலவர்களை வாசிச்சிருக்கோம், இந்தளவு ஒரு 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 சுவையான ஒரு இன்பத்தை நம்ம அனுபவிக்கலே. புத்தம் புதிய சுவை இது, முன்னொரு பூக்களும் இச்சுவை தந்ததில்லை. இது புத்திசா இருக்கையா, புத்தம் புதிய சுவையா இருக்கு. இது போல முன்னர் இருந்த புலவர்கள், கணியன் பூங்குன்றனாக இருக்கலாம், ஔவையாரா இருக்கலாம், சரியா, கபிலரா இருக்கலாம், யாரெல்லாம் இருக்கலாம், இதுக்கு முன்னுக்குள்ளவங்க யாரெல்லாம் இளங்கோவடிகளா இருக்கலாம். ஆனால் இப்படி யாரும் எழுதுனது இல்லையே. முன்னர் பூக்களும்னா யாரு? புலவர், முன்னுக்குள்ள புலவர்கள். இச்சுவை தந்தது, இந்த சுவையை தந்ததில்லை யாரும். மெத்த மெத்த வெறிக்குது. ஐயோ, அதை வெறி ஆகுது நமக்கு. வெறினா சொல்லுவாங்க அந்த சில ஊர்களில், வெறி ஆயிட்டார் அப்படிம்பாங்க. ஏன்னா போதை ஆகுறது. இப்போ மெத்த மெத்த அதிகமாக போதை ஆகிறது.
காதல் சிறக்குது, போதையாகுது. அதே போல் காதல் சிறக்குது. ஏன் காதல் சிறக்குது? காதல் கவிதைகளை இப்போ கண்ணம்மாயின் காதலியை வாசிக்கும் போது எப்படி அதுக்கு ஆன்மீக ரீதியான கவிதை தான் இருந்தாலும் அதே அவர் கண்ணில் பொத்துறது மாதிரியும் அவங்க கையை என்ன செய்கிறாரு அவர் அவரை ஸ்பரிசித்து காண்ற மாதிரியும் அவர் அந்த உள்ளத்திலிருந்து வர உணர்வுகள் எல்லாம் அழகாக சொல்கிறார். அவர் கவிதை, அவர் பாரதி எழுதின கவிதை, அதில் காதல் சிறக்குது. நம்ம பார்த்தோம், வாட்ச் பார்த்தோம், நம்ம சுவைச்சு பார்த்துட்டோம் நேற்று. சரியா? அப்போ மெத்த மெத்த வெறிக்குது, காதல் சிறக்குது. காதல் மட்டுமா சிறக்குது? வீரமும் பிறக்குதான். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சுமான மீனிழந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. அச்சம் பார்த்தீங்களா? அந்த அந்த வீரம் அந்த இடத்துல வருது. சரியா? எக்ஸாம்பிள் போயிட்டு நம்ம என்ன செய்யணும்? கஷ்டமாக தான் இருக்கும். என்னடா பேப்பரை கொடுக்குறேன் டக்குன்னு என்ன எலும்பி என்ன செய்யணும்? அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே அப்படின்னு படித்தா வெளியே அனுப்பி விட்ருவாங்க. மனசுக்குள்ளே படிங்க, மோட்டிவேஷன் ஆகிக்கொள்ளுங்க. பாரதியார் கவிதை அந்தளவு நமக்கு வீரத்தை தரக்கூடியதாக இருக்கும். வீரம் பெருக்குது. நேரினிலே என்னது? அந்த தருணத்திலே சரி என்ன செய்யணும்? நமக்கு அந்த இயல்பான அந்த வீரம் வந்து நமக்கு நேரடியாகவே கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? நெஸ்டமோல் குடித்தா பலம் நலம் சக்தி. சரியா? ஆனால் நீங்கள் நெஸ்டமோல் குடிக்கிறத விட சரியா பாரதியார் கவிதையை வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா பூஸ்ட் ஆயிருவீங்க. சரியா? ஓகே, அடுத்துக்க பாப்போம். தெளிவா இந்த பந்தி விளங்கிச்சா? அடுத்ததுக்கு போமா? ஓகே. முல்லை குறிஞ்சி இளமருதம் நல்ல மோகன பாலை முதிர்ந்த நெய்தல் பண்கள் கல்லையுருக்க முரண்டு முரண்டு கவிக்கனி கூட்டிடல் கண்டிடுவாய். ஓகே, டவுட் எல்லாம் கடைசியில் பார்ப்போம். இது நான் படிப்பிச்சு முடிச்சிடறேன். அதுக்கு பிறகு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம், நேரம் இருக்கு. சரியா? முல்லை குறிஞ்சி இளமருதம் நல்ல மோகன பாலை முதிர்ந்த நெய்தல் பண்கள் கல்லை உருக்க முரன்று முரன்று கவிக்கனி கூட்டிடல் கண்டிடுவாய். எப்படியா? முல்லை முல்லை குறிஞ்சி மருதம் பாலை நெய்தல் இதெல்லாம் எங்க படித்தோம்? சங்க காலத்தில் ஐவகை நிலங்கள். அன்பின் ஐந்தினையெல்லாம் படிக்கும்போது நம்ம இதெல்லாம் பார்ப்போம். முல்லை குறிஞ்சி மருதம் எல்லாம் இதெல்லாம் வந்து ஒரு செய்யுள் அப்படியே கொண்டு வந்துட்டார் அந்த கவிதைக்குள்ள. முல்லை குறிஞ்சில மருதம் நல்ல மோகனப்பாலை முதிர்ந்த நெய்தல் பண்கள் கல்லை உருக்க முரண்டு முரண்டு கவிக்கனி கூட்டிடல் கண்டிடுவா. என்னது? அப்ப முல்லை நிலத்துல உள்ள பண், முல்லை பண், குறிஞ்சி நிலத்தில் உள்ள அந்த இசை இருக்கும். ஒவ்வொரு நிலத்துக்கும் ஒரு தனித்தனி இசை இருக்கும். சரி, எனவே முல்லைப்பண், குறிஞ்சிப்பண், மருதப்பண், பாலைப்பண், நெய்தல் பண். எனவே இந்த பண்கள் இப்போ பாரதியார் கவிதை எழுத்து வடிவமானது வாசிக்கக்கூடியதாக இருக்கு. எனவே அதை மியூசிக் பண்ணுறது. இப்போ ஒரே வரிகளை ஏஆர் ரஹ்மான்ட்ட கொடுத்தா ஒரு மாதிரி இருக்கும். சரியா? ஜிவி பிரகாஷ்ட கொடுத்தா ஒரு மாதிரி இருக்கும். சரியா? வேற யார் இருக்கா? விஜய் என்டர்டெயினை கொடுத்தா ஒரு மாதிரி இருக்கும். ஒரே இதுதான், வேற வேற வித்தியாசமான அது இருக்கும். சரியா? இப்போ பாருங்க, நீங்கள் பாட்டெலாம் பார்க்குறீங்க தானே? சரியா? வித்தியாசமாக தான் இருக்கும் ஒருத்தர். இப்போ நீங்கள் அதே அனிருத்திட்ட கொடுத்தா அது வேற விதமாக இருக்கும். கடப்புட கடப்புன்னு சத்தம் வரும். இல்லைங்கதா? அப்போ என்னன்னு கேட்டால், இங்கு ஒவ்வொரு நிலத்துக்கும் உரிய அந்த பண்களை கவிதை அந்த பாரதியார் கவிதையோட இசை கூட்டி படிக்கும்போது அது வித்தியாசமான இசையாக அது இசை வடிவமாகுது. வரி வடிவம் இசை வடிவம் ஆகுது. எனவே முல்லை குறிஞ்சி இளமருதம் நல்ல மோகனப்பாலை முதிர்ந்த நெய்தல் இதெல்லாம் மோகனப்பாலை முதிர்ந்தா அதுக்கு அடை, அந்த நிலத்துக்குரிய அடை. பண்கள் அந்த இசை அந்த பண்கள் கல்லை உருக்கு அங்குள்ள கல்லை என்ன செய்தான்? உருக்குதான். இதெல்லாம் உயர்வின வச்சுனா கல்லை உருக்குதான் பிள்ளைகள். கல் உருகுதான். சரியா? கல்லை உருக்க முரன்று 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 முரண்னா ஒளித்து ஒளித்து அந்த அந்த பண் ஒளித்து ஒளித்து கவிக்கணி கூட்டிடல். அப்போ அதுக்கு அது 3 சொல்லி நீனா வரணும் பிள்ளைகள். அதில் எழுதுப்புல கவிக் அணி கூட்டிடல் கண்டிடுவாய். கவிக்கு அந்த கவிதைக்கு மேலும் வலு சேர்க்குது, அலங்காரத்தை கூட்டுகின்றது, அல்லது மேலும் சிறப்பிக்குது. எது? அந்த இசை, அந்த நிலத்தில் உள்ள அந்த அந்த பண், அந்த இசை அந்த கவிக்கு மேலும் அழகை கூட்டுகின்றதாம். கண்டிடுவாய் பாரு அப்படின்னு யாரை சொல்றாரு? வாசகரை சொல்றாரு. எனக்குதா? அப்ப இது வந்து என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டா, இந்த வரிகள் இசைமயப்படுத்தப்படும் போது அதன் சிறப்பு தனி. இப்ப நான் பார்த்ததானே ஒரு பாட்டு. சரி, ஒரு சிறப்பு தனியா இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். விளங்குதா? ஓகே, அடுத்து கவனிங்க பிள்ளைகள். விளங்கிடுச்சா? அது விளங்கி விட்டதா? அடுத்ததுக்கு போமா? வெரி குட். இணைப்பில் தான் இருக்கீங்க எல்லாரும். மாடும் மரங்களும் மிச்சுவை கேட்டிங்கு வண்டுகளாகி மயங்குதல் பார். அது காடு துறக்குது கோடை தணிக்குது காணல் பறிக்குது கண்ணன் என்றே. பாருங்க கடைசி இது. மாடும் மரங்களும் இச்சுவை கேட்டுங்கு. மாடும் மரங்களும் ஆகிறனே. சரியா? எனவே இப்போ பாருங்க, முதல்ல பாரதியார் வந்து தாமரையாக சொல்லி, பாரதியார் இந்த இதழ்களை வந்து கவிதைகளாக சொல்லி, அதில் உள்ள தேனை வந்து அதில் இருக்கக்கூடிய அந்த நயமாக சொல்லி, அந்த தேனை குடிப்பதற்கு பாவலர்களை வண்டுகளாக சொன்ன கவிஞர் இப்போ மாடும் மரங்களையும் என்ன செய்யலை? விட்டு வைக்கல. மாடும் மரங்களும் எச்சுவை கேட்டுங்கு அந்த பண்கள் முல்லைப்பண் குறிஞ்சிப்பண்
சரியா? அதை கேட்டு அந்த நிலத்தில் உள்ள அந்த மாடும் மரங்களும் கேட்டிங்கு வண்டுகளா மயங்குதான். ஏன் வண்டுகளா மயங்குது? ஏன் வண்டுகளா, யாராவது சொல்லுங்க பாப்போம். வண்டுகளா ஏன் மயங்குதுன்னு இப்போ உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரேன். சரியா? ஏன் வண்டுகளா மயங்கணும்? ஒரு நண்டா மயங்கிருக்கலாம், அல்லது வேற ஏதாச்சும் மயங்கிருக்கலாம். சொல்லுங்க பாப்போம். உங்களுக்கு வாய்ப்பு தரேன். ம். ஏன் வண்டுகளா அது மயங்கலாம்? வந்து இனிமையா இருக்கிறதால. ஏன் வண்டுகளா மயங்கணும்? இனிமைகளா இருந்தா ஏன் வண்டா மயங்கணும்? வேற ஏதாவது பூக்கள் உயிரினம் பூக்களோட தேனை வந்து அளவுக்கு அதிகமாக உண்டு பருகினாள். இல்ல இல்ல இல்ல. மாடு மரங்களும் எங்க பறகுது? வண்டுகளா மாறுறது காரணம் என்ன? இந்த புலவர்கள் தேனை. ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோந்தனே, அந்த தாமரையில உள்ள அந்த தேனை பருகுவதற்காக தான் இவங்க புலவர்கள்லாம் வண்டுகளா மாறினாங்க. அதே போல மாடும் மரங்களும் நேரடியா மாடு போயிட்டு அந்த அந்த தாமரை பூல நாக்க வச்சு தேன் சாப்பிடலுமா? மரங்களால முடியுமா? அந்த இல்ல. இயலுமை இருக்கா? இல்ல. அப்ப வண்டுகளா மாறினா ஒரு படத்துல அவர் சொல்லுவாரு, ஒரு விவேக் சொல்லுவார் ஒரு படத்துல, என்னது, நீ ஒரு மனித வெடிகுண்டா மாறணும்ட்டு. அவர் சொல்லுவார், நீ முதல்ல மனுஷனா மாறு அப்படிங்கிற மாதிரி. இந்த இடத்துல என்னது, அந்த மாடும் மரங்களும் என்ன மாறணுமா? வண்டுகளா மாறினாதான் என்ன செய்யலாம், அந்த தேனை பருக முடியும், அந்த தேன் தருகின்ற இன்பத்தை சுவையை அனுபவிக்க முடியும். சரியா? எனவே இந்த மாடும் மரங்களும் என்னவா மாறிடுச்சா? வண்டுகளாக மயங்கி ஏன் அப்ப மயங்குதுன்னா வண்டுகளா அது பருகி இருக்கும் கண்டிப்பா. சரியா? அப்ப என்ன நடக்குது? ஏதாவது ரியாக்ட் வரணும். இப்போ நீங்க தேன் சாப்பிட்டா உங்களுக்கு என்ன நடக்குது? ஒரு தேன் சாப்பிட்டா என்ன செய்யுது? நல்லா இனிமையா இருக்கு. அதே அதிகமா சாப்பிட்டா திகட்டும். சரி, ஏதோ ஒரு ரியாக்ட் நடக்குது தானே, ஒரு 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 எதிர்வினை ஒண்ணு நடக்குது தானே. அப்ப இதுக்கு என்ன எதிர்வினை நடக்குதுன்னு கேட்டா, அந்த 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 இசையை, வண்டுகள்னா அந்த தேனை குடிக்கல பிள்ளைகள், அந்த தேனாகி அந்த இசையில மயங்கி இருக்கிற அந்த சந்தர்ப்பத்துல இதுக்கு என்ன ஒரு எதிர்வினை நடக்குதுன்னு கேட்டா, அது காடு துறக்குது, கோடை தணிக்குது, கானல் பறிக்குது, கனல் என்ன நடக்குதா? அது காட்டை துறந்து ஏன் காட்டுல இருக்கலாம், ஏன் காட்டை துறந்து போகுதுன்னு கேட்டா, அங்கு அந்த காட்டில் வெம்மை அதிகமா இருக்கு, ஒரு குளிர்ச்சியே இல்ல, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்துச்சு இவ்வளவு காலம். என்னடா இப்படா நமக்கு எப்ப எப்ப இங்கிருந்து நம்ம போவோம், இதுல இருந்து எப்படி நமக்கு விடுதலை கிடைக்கும் என்று நினைத்திருக்கிற சந்தர்ப்பத்துல திடீர்னு இந்த இசையை கேட்டபோது, அந்த அதை அதை அனுபவித்த போது இது என்ன செய்யுது, அந்த காட்டை விட்டு நீங்குகிறதாம். கோடை தணிக்குது, அந்த கோடை தருகின்ற அந்த வெம்மையை என்னது, அந்த காணல் பறிக்குது. என்னது அந்த காணல்னா என்னது? அந்த வெம்மையோட சம்பந்தம் என்ன? அந்த கோடையும் காணலும் ஒரு பொருள் தரக்கூடிய சொல். சரியா? கோடை தணிக்குது, காணல் பறிக்குது கண்ணன்றே. காணல் பறிக்குதுன்னா அந்த வெம்மையை தணிக்கின்றதாம். கண்ணன் என்றேன்னா கண்ணனின் அருளாட்சி, ஒரு இறைவனாகிய கண்ணனின் அருளாட்சி கிடைத்தால் எப்படி உயிரினங்களுக்கு ஒரு 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 வரம் கிடைக்குமோ, அந்த வரம் கிடைத்தது போல பாரதியார் கவிதையை திளைத்தது ஒரு இறைவனண்ட வரம் கிடைத்தது போல மாறி என்ன செய்தா, அந்த இடத்தை விட்டு அது நீங்கி சுக இன்பம் அனுபவிக்க என்னது போய்விட்டதாம். அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விட்டதாம், அந்த இடத்தை விட்டு இடம்பெயர்ந்து விட்டதாம். அப்ப என்ன காரணம்? அந்த பாரதியார் கவிதை தருகின்ற அந்த கவிதையை வந்து என்ன செய்ய, இசையாத்தான் என்ன செய்யணும், அது கேட்குது. சரியா? விளங்குதா? மேலத்தான் பார்த்தோமே, கவிக்கு அங்க அந்த நிலத்தில் உள்ளதுதான் அந்த மாடும் மரங்களும். தொடர்புபடுத்தி பார்க்கணும். எனவே அங்கிருந்து விடைபெற்று போகுது. அது எப்படிப்பட்டதா இருக்குன்னு கேட்டா, இறைவனாகிய கண்ணனின் அருளாட்சி பெற்ற ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு பிளஸிங், ஒரு அருளாட்சி பெற்றது போல அது வந்து தனது இருப்பை மாற்றிக்கொள்கின்றதாம். விளங்குதா? இதுதான் இந்த கவிதை தருகின்ற பொருள். தெளிவாயிடுச்சா பிள்ளைகள்? கவிதை முழுமை விளங்கிச்சா? சார். ஆ, சரி. ஓகே. இப்போ நீங்க கேள்வி கேட்கலாம். ஒவ்வொருத்தர் மாற்றி ஒவ்வொருத்தரை நீங்க கேட்கலாம். இதுல என்ன கேள்வி கேட்டாலும் நான் உங்களுக்கு பதிலளிப்பேன். அந்த கேள்வி பதில் பார்ப்போம். இப்போ கவிதையில புரியாத விஷயங்கள் எதுவும் இருந்தால் நீங்க கேட்கலாம். ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு கேட்டீங்கன்னா அப்போ ஒருத்தர் கதைக்கும் போது இன்னொருத்தர் வந்து கதைக்காம இருப்பாங்க. எதுவும் டவுட் இருக்கா? மிக தெளிவு விளங்கிடுச்சா? ஓகே. சொல்லுங்க ரிஃப்கா, கேளுங்க கேள்வி. ரிஃப்கா கேளுங்க, ஹேண்ட் ரைஸ் பண்ணிருந்தீங்க. ஓகே, அப்படி இல்லாட்டி நம்ம கேள்வி பதிலுக்கு போகலாம். ஸ்ரேயா கேளுங்க. இமேஷி. சார், அந்த 2வது பாட திரும்ப விளங்கப்படுத்திட முடியுமா சார்? ரெண்டாவது பந்தியா? ஓ சார். அதுல எந்த இடத்துல விளங்கல உங்களுக்கு? எந்த வரி விளங்கல? முழுமையா விளங்கலையா கடைசி அல்லது? கடைசி 2 வரி. சிந்தனையாமெனும் வானுலகேறி திளைத்திடலாமது சாம்பிடுமோ. அதாவது பாருங்க, மேல இருந்து நம்ம பார்த்துட்டு வருவோம். இந்த நறுமலர் கூம்பிடுமோ, எனது அந்த கவிதை.
சரியா? அந்த பாரதியார்ட அந்த அந்த கவிதை தரக்கூடிய அந்த இன்பம் அல்லது அந்த பாரதியார்ட அந்த செழுமை அல்லது பாரதியார்ட அந்த இருப்பு என்ன செய்யாது, வாடி அந்த பாரதியார் சொல்ல, அப்ப அந்த பாரதியாகிய அந்த நறுமலர் வாடி விடாது. இதன் இன்பம் என்றாயினும் குன்றிடுமோ, அந்த இன்பம் வந்து எப்பவுமே அது குன்றாது, குறையாது. எனவே அந்த கவிதையை நாம் வாசிக்கும் போது உயர் சிந்தனையாமினும், உயர்ந்த சிந்தனை அல்லது நம்ம சிந்தனை, நம்மளோட மாற்றம் சிந்தனை மாற்றம், ஏன்னா நம்மளோட சிந்தனை வந்து மேலோங்கும். தாழ்வு மனப்பான்மையாக தாழ்ந்து கிடந்து மற்றவர்களோட வளர்ச்சியில பொறாமைப்பட்டு கொண்டு அல்லது ஒரு குறுகிய மனப்பான்மையாக இருந்த அந்த சிந்தனையெல்லாம் மாறி ஒரு உயர்ந்த சிந்தனை, அடுத்த கட்டத்தை நம்ம எப்படி போகலாம், அடுத்த கட்டத்தை எப்படி நம்ம பெருசா, இப்போ வந்து பக்கத்து வீட்டுக்காரனோட நம்ம என்ன செய்யறோம், சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற சந்தர்ப்பத்தில் வெள்ளையனை என்னது வெளியேற்றுறதுக்கு நம்ம என்ன செய்யணும், போர்கொடி பிடிக்கணும், ஒரு பெரிய சிந்தனைகள், பெரிய சிந்தனை, உயர்ந்த சிந்தனையாமெனும் வானுலகரி, வானமாகி அந்த வானுலக என்னது, அப்ப இந்த இடத்துல ஏன் சிந்தனையும் வானத்தையும் ஒப்பிட்டுக்காங்கடா, வானம் உயர்ந்தது, நம்ம சொல்றோம் வானலாவிய கட்டிடம்னு சொல்றோம் தானே. வானலாவிய கட்டிடம்னா உண்மைக்கும் வானை அளாவுதா, தொடுதா, இல்ல, அது வந்து அந்த உயரத்தில் இருக்கிறனால. எனவே சிந்தனையும் வந்து உயர்ந்த சிந்தனையை தான் இங்க வானத்தோட ஒப்பிட்டிருக்காங்க. அப்ப அப்ப சிந்தனையாமெனும் வானுலகேரி திளைத்திரலாமது, திளைத்தலானது அந்த சிந்தனையோட, அந்த உயர்ந்த சிந்தனையோட நம்ம என்ன செய்யலாம், திளைத்து லைத்து இருக்கலாம். அது எப்பவுமே என்னது, குறைவடையாது, குன்றி விடாது, வாடி விடாது. விலங்குதா? அப்படித்தான் சொல்ல வருது. விலங்குதா உங்களுக்கு அந்த விஷயம் என்னன்ட்டு? ஓ சார். அப்ப அந்த நறுமலர் கூம்பாது, எப்பவுமே வாடாது, எப்போதுமே அது எப்பவுமே தனித்துவத்தோட இருக்குங்கிறத சொல்ல வருது. தெளிவா? ஓ சார். ஓகே, வேற ஏதாவது சந்தேகம்? ஓகே, பாருங்க, முதலாவது கேள்வி என்னது, வாசிங்க ஒரு ஆள். பாரதியார் கவிதைகள் பெறும் முக்கியத்துவம் தொடர்பாக கவிஞர் கூறுவனவற்றை விளக்குக. வாசிங்க ஒரு ஆள் கேள்வியை. பாரதியார் பாரதியார் கவிதைகள் பெறும் பெறும் முக்கியத்துவம் முக்கியத்துவம் தொடர்பாக தொடர்பாக கவிஞர் கூறுவனவற்றை கூறுவனவற்றை. ஆ அப்ப இப்படி கேள்வி கேட்பாங்க. சரியா? இன்னத்தை சொல்ல வர்றாரு அப்படிங்கல, நம்ம இது இப்படி எழுதுறதுல விட இப்படி எழுதுறதுல பந்தி அமைப்புல தான் எழுதணும். இது வந்து ஒரு விடை குறிப்புகள். சரியா? டியூட்ல எல்லாத்தையும் பந்தி கணக்கில் எழுதுனா உங்களுக்கு அது படிக்கிறதுக்கு போர் அடிக்கும். அதனால மிக சுருக்கமாக சிறப்பாக நான் டியூட் ரெடி பண்ணியிருக்கேன். சரியா? உலகில் வாழும் மக்களின் அறியாமை என்ற இருளை போக்கி ஒளி தருவன. சரியா? அதில் இருக்கு, அது விளக்குறோம் நீங்க. சரியா? எந்த எந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு பிள்ளைகள்? உலகில் வாழும் மக்களின் அறியாமை என்ற இருளை போக்கி ஒளி தருவன எந்த இடத்துல சொல்லப்பட்டு? கவிதை வரிகளை குயிக்கா சொல்லுங்க ஞாபகத்துல. சீரிதல் ஆயுதம் செங்கதிர் போலொளி. சீரிதழாயிரம் செங்கதிர் போல் சீரிதலாயிரம் செங்கதிர் போலொளி செய்தி விளங்குது பூமியிலே. விளங்குதா? அந்த ஆழம் வந்துடணும். அப்ப கவிதை வந்து உங்களுக்கு விளங்குதா பாருங்க. உங்களுக்கு கவிதை நல்லா ஆழமா விளங்கி படிச்சிட்டோம்னா வரிகளை பாடமாக்க வேண்டிய அவசியமே இருக்காது. ஏன்னா நம்ம மனதுல பதிஞ்சிரும். இப்ப பாருங்க, இந்த கவிதையில நம்ம நல்லா படிப்பிச்சனால, இது இந்த என்னது வீசாதீர் கவிதை இருக்குதுனே. சரியா? இல்ல இது இந்த தொண்டு கவிதையெல்லாம். சரியா? வெம்பு மணல் உண்டு மிஞ்சி வெள்ளம் பெருக்கெடுத்து பம்பும் மழைநீர் பயிரழிவு பண்ணுமென அஞ்சி கமக்காரர் ஆளியோடு கூட்டிவிட்ட கொஞ்ச நீரோடை குறுமணலை வார்த்திருக்கும். விளங்குது? அதெல்லாம் கட கடன்னா கதை சொல்லுவேன். ஏன் பாடமாக்கிட்டு இருந்தேனா? இல்லை, ஏன்னா அது ஆழமா ஆழமா மனதுக்குள்ள போகணுனால. இப்போ ஒருத்தருக்கு விளங்கப்படுத்தணும்னா நம்ம ஆழமா விளங்குனா தான் படிப்பிக்கணும். விளங்கு அந்த மாதிரி நீங்க கவிதையை விளங்கி கொண்டீங்களே, அது சாகிற வரைக்கும் மறக்காது. விளங்குதா? வரிகள்லாம் அப்படி அப்படியே வரும். சரி, இப்போ நான் திருக்குறள் ஏஎல் டைமில் பாடமாக்கணும், இன்னும் ஞாபகத்தில் என்ன, அதை அதை அது என்னது, அதை நம்ம சுவாரஸ்யமாக ஆக்கி கொள்ளணும். சரி, அப்போ உலகில் வாழும் மக்களின் அறியாமை என்ற இருளை போக்கி ஒளி தருவன பாரதியார் கவிதை இக்காலத்துக்கும் பயனளிக்க வல்லன. அது எந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு? சும்மா சொல்லுங்க. பாரதியார் கவிதை எக்காலத்துக்கும் பயனளிக்க. சிந்தனையாமெனும் வானுலகேறி திளைத்திடலாமல் சாப்பிடும். இல்லை இல்லை, சாம்பிடுமோ, அது குன்றாது, அது புகழ் குறையாது, அந்த விஷயம் வருது. தமிழ் தமிழ் மக்களின் மனங்களை செம்மைப்படுத்துகின்றன. சொல்லுங்க பாப்போம். தமிழ் தமிழ் சிந்தையுருக்குது செம்மை சிந்தை பெருக்குது பெருக்குது திறன் செம்மை. காட்டுது புத்துயிர்ப்போடு. புத்துயிர் போல கால மாற்றங்களுக்கு ஏற்ப புத்தம் புதிய சுவை தருவன. அது எங்க சொல்லப்படுது? புத்தம் புதிய சுவை இது முன்னரும் பூக்களும் இப்போ தந்ததில்லை, அதெல்லாம் வருதுனே. மெத்த மெத்த வெறிக்குது, அந்த அதெல்லாம் வரும். பாத சிறக்குது. ஆ மனிதர்களுக்கு மட்டுமன்றி அனைத்து உயிரினங்களுக்குமான துன்பத்தை நீக்கும் இயல்புடையன. அது எந்த இடத்துல சொல்லப்படுது? எங்க சொல்லப்படுது? சொல்லுங்க பாப்போம். மாடு மாடும் மரங்களுக்கு மரங்களும் கேட்டிடும் மாடும் வண்டுகளாகி மரங்களும் வந்து. வண்டுகளாகி அந்த கவிதை வருது. விளங்குதா? இப்போ இதெல்லாம் நம்ம படிச்சிட்டோம், நல்லா விளங்கிடுச்சு. விளங்கு இந்த பாயிண்ட்ஸை வச்சு நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால், சில இடையில அந்த பாடல் வரிகளையும் கொடுத்து அழகாக எழுதுனீங்கன்னா வந்துடும். இது 10 புள்ளிகளுக்கு எழுதலாம். இது சிறுகுறிப்பு கூட இது வரும். சிறுகுறிப்புக்கு வந்து உங்களால் இதை எழுதக்கூடியதாக இருக்குமா? ஆம் சார். ஓகே. ஓ சார்.
சொல்லுங்க. ஓகே. இக்கவிதையின் பிரதான மையக் கருத்து யாது அப்படின்னு கேட்கும்போது, கவிதை ஆசிரியர் பாரதி மீதும் பாரதியின் கவிதை மீதும் கொண்டிருக்கும் பற்றினை, அதுதானே உண்மை. பற்றினை வெளிப்படுத்துதா கவிதை அமைந்துள்ள அதுதானே. அதுக்கு இப்படி கேட்க நான் நேரடியா நான் உங்களுக்கு விளங்கணுங்கிறது நீங்க அறிமுகத்துல எல்லாம் என்ன செய்யலாம், இதை போட்டு எழுதலாம். சரியா? ஓகே. அடுத்து கவனிங்க பிள்ளைகள். பாரதியின் பாடல்களில் புலவர் நல்ல தம்பி கண்ட சிறப்புகள் இச்செய்யுட்களில் கூறப்படுமாற்றை எடுத்துக்காட்டு என்னென்னமா இருக்கு. பாரதியின் கவிதைகளாகிய சீரிதழ்கள் உலகிற்கு ஒளி தருவனவா இருக்கு. பாரதியின் கவிதை மலருக்கு அழிவும் இல்லை வாட்டமும் இல்லை. பாரதியின் பாடல் உயரிய சிந்தனைகளை தன்னகத்தை கொண்டிருந்தன. சந்தமும் ஓசையும் சாரலறி போன்றன. இதெல்லாம் விளக்கேல்மா பிள்ளைகள், உங்களுக்கு இந்த பாயிண்ட் எல்லாம் விளக்கி எழுதுவீங்களா? ஆமாம் சார். விளக்கி எழுதணும். சும்மா பாயிண்ட்ஸ் மூலம் எழுதக்கூடாது. நம்மளுக்கு விளங்குறதுனால திரும்ப திரும்ப விளங்கப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லைன்னா நம்ம அங்கே படிச்சுட்டு வந்துட்டோம். நமக்கு நேரமும் குறைவாக இருக்கு, அதனால கொஞ்சம் வேகமாக போவோம். ஓகே, பிரச்சனை இல்லை. நான் ரொம்ப நேரம் படித்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி நிறைய பேர் பாருங்க வேற ஒரு கிளாஸஸ்க்கு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன்னா, அப்போ என்ன செய்வோம்னு கேட்டால் நாளைக்கு ஒரு கிளாஸ் போடுவோமா, இது முடிய இன்னொரு கவிதையும் பார்த்துடலாம். அப்போ நாளையோட ஃப்ரீ கிளாஸை முடிச்சுட்டு நம்ம அடுத்த செமினாருக்குள்ளே நம்ம நுழையலாம். சரியா? அப்படி செய்வோமா? ஓகே. ஓகே. நான் ரொம்ப நேரம் படிச்சிட்டாலும் மைண்டும் கொஞ்சம் உங்களுக்கு டயர்ட் ஆயிரும், அந்த சுவாரஸ்யம் இல்லாமல் போயிடும். சரியா? ஓகே. அந்த அடிப்படையில் பிள்ளை இன்றைக்கு நம்ம மிக சிறப்பான முறையில் இந்த கவிதை யார் அது பரிந்துரை செய்து இந்த கவிதையை பார்ப்போம் நேற்று, அவருக்கு நன்றி. சரியா? யார் பரிந்துரை செய்தா இந்த கவிதையை பார்ப்போம் சரி விளங்கலன்ட்டு வந்தாங்களான்னு தெரில. ஓகே, அவனுக்கு நன்றி. அப்போ அந்த அடிப்படை அதே போல் கவிதைகள் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் என்ன செய்யலாம், குரூப்பில் மெசேஜ் போட்டு விடுங்க, இந்த கவிதையை கொஞ்சம் விளங்கப்படுத்துங்க அப்படின்னு. அப்போ அதில் எது கூடுதலாக வருதோ அதை நம்ம படிப்போம். எந்த கவிதையும் பிரச்சனை நமக்கு, எல்லாம் ஒரு கவிதை மாதிரி தான். அந்த அடிப்படையில் நம்ம முடிக்கிறோம் பிள்ளைகள். அந்த குரூப்பில் இணைஞ்சு கொள்ளுங்க. பொதுவான குரூப் நமக்கு இருக்குது, அதில் தகவல்லாம் வரும், கிளாஸ் டீட்டெயில்ஸ். அது இல்லாமல் நம்ம மந்த்லி கிளாஸ் நடக்குது 2026, 27, 28க்கு தனி மந்த்லி கிளாஸ் நடக்குது. அது இல்லாமல் தொடர்கள், எக்ஸாம் பேட்சுக்கு தொடர்கள் நடக்குது. அந்த எக்ஸாம் பேட்சில் நீங்களும் மற்ற பேட்சும் கலந்து கொள்ளலாம். அது பிரச்சனை இல்லை, உங்களோட சிலபஸ் வந்து நல்லா புரிதல் கூட வந்துடும், நிறைய சிலபஸ் முடிச்சு போடலாம். சரி, அதுவும் நடக்குது, தொடரும் நடக்குது. தொடர்ச்சியாக நடந்து 5 வாரமாக நடந்து கொண்டிருக்கு. இது இன்றைக்கு நேற்று ஆரம்பித்த கிளாஸ் இல்லை. சரியா? தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கு. நீங்கள் இணைஞ்சு கொண்டு உங்களோட பெறுபேர்களை உயர்த்தி கொள்ளலாம். சரியா? ஓகே. அப்போ இந்த கிளாஸ் தொடர்பாக யாராவது ஒருத்தர் 2 பேர் கொஞ்சம் கருத்துக்கள் தெரிவிச்சா நல்லா இருக்கும். எப்படி இருந்துச்சு கிளாஸ், ஒரே வார்த்தையில் இல்லாமல் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க, என்ன டீச்சிங் மெத்தட் எப்படி இருந்துச்சு, என்ன மாதிரி நீங்கள் எப்படி விளங்கி நேரம் போனது எப்படி, அதை கொஞ்சம் யாராவது சொன்னால் நல்லாயிருக்கும். மைக் அன்மியூட் பண்ணி பேசலாம். சொல்லுங்க சுஜா. நல்ல யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு சார். விளங்காத ம். பகுதியெல்லாம் இருந்துச்சு. ஓகே, தேங்க்யூ. வேறவங்க? விளங்கிக் கொள்றதுக்கு வந்து இலகுவா இருந்துச்சு சார். நீங்க இந்த ஓகே. கவிதைகளை வந்து சொல்லும்போது அந்த கேள்விகள் பார்க்கும்போது அந்த கவிதைகள்ல அந்த கேள்விக்கு ஏத்த மாதிரி அந்த பாடல வரிய வந்து கொடுக்கறதுக்கு வந்து ஈஸியா இருந்துச்சு. ஓகே. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். ஓகே, வேறு யாரும் பேசுகிறீங்களா? ஓகே. நீங்கள் பெரிய முயற்சிக்கு நீங்கள் கொடுக்குற அந்த வார்த்தைகள் தான் வந்து ஒரு சந்தோஷத்தை தரக்கூடியதாக இருக்கும். அந்த அடிப்படையில் 2 பேர் பேசியிருந்தீங்க, ரொம்ப நன்றி. சரி, அதே போல் நாளை கிளாஸ் நடக்கும். நீங்கள் இதை பகிருவீங்கன்னு நினைக்கிறேன் நான். சரி, நிறைய பகிர்ந்தனால தான் 50க்கு மேற்பட்ட மாணவர்கள் வந்திருந்தாங்க. நம்ம 100 தான் டார்கெட். நாளைக்கு 100 நம்ம பார்க்கலாம்னு யோசிக்கிறேன். திரும்ப லிங்க்கை போடுறேன், அதை ஷேர் பண்ணுங்கள். சப்போர்ட் தருவீங்களா எல்லாரும்? ஓம் சார். சார் ஓம் ம். சார். பாருங்க, யாரோ ஒருத்தர் பகிர்ந்து தான் நிறைய பேர் இதில் வந்திருக்கீங்க, புதுசாக வந்திருப்பீங்க. ஏன்னா ஏதோ ஒரு வகையில் யாரோ பகிர்ந்துருப்பாங்க. அப்படி வந்தவங்க லிங்க் வந்து குரூப்பில் வந்துச்சு, ஒரு நண்பர் அனுப்புகிறாங்க, அப்படி வந்தவங்க இருக்கீங்களா? எஸ் சார். எனக்கு ஆ, வந்து ஃப்ரெண்ட் ஒன்று அனுப்புனாங்க. அந்த அந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட் அனுப்பினாலும் கிளாஸ்க்கு வந்தீங்க. ஒரு பிரயோசனமாக இருந்துச்சா இல்லையா கிளாஸ் உங்களுக்கு? பிரயோசனமாயிடுச்சு. அதே போல் நம்மளும் அடுத்தவங்களுக்கு அனுப்பி அவங்களும் பிரயோசனமாக்கணும். சரியா? அவங்களுக்கு எதுவும் கட்டணம் இல்லை, உங்களுக்கு பகிர்றதுக்கும் கட்டணமும் இல்லை. ஏன்னா அப்போ அது ஒரு பெரிய பிளஸிங்காக இருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் ஒன்று தாங்க. சரியா? ஓகே பிள்ளைகள், நன்றி, வணக்கம். நாளையும் சந்திப்போம். தேங்க்யூ சார். ஓகே சார். ஓகே, ஓகே, ஓகே. தேங்க்யூ ஸோ மச். ஓகே, தேங்க்யூ சார். ஓகே.